பேராக் மாநில அளவிலான நடத்தப்பட்ட வளர்த்தமிழ் விழா பேச்சுப் போட்டியில் தமிழ்ப்பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்றனர். ஈப்போ, சுங்கை, சிப்புட், ஈவுட் தமிழ்ப்பள்ளியில் நடைபெற்ற விழாவில் திருக்குறள் ஒப்புவித்தல், பேச்சுப் போட்டி, கவிதை போட்டி ஆகிய போட்டிகள் நடத்தப்பட்டது. அதில் மொத்தம் 72 மாணவர்கள் பங்கேற்றனர். கவிதை ஒப்புவித்தல் போட்டியில் முதல் நிலையில் சாங்காட் தமிழ்ப்பள்ளியைச் சேர்ந்த மாணவன் சிவனேஸ்வர் சதீஷன், இரண்டாவது நிலையில் காந்தி கலாசாலை தமிழ்ப்பள்ளியைச் சேர்ந்த ஜெயராமன் ஐயப்பன், மூன்றாவது நிலையில் சிலிம் ரிவர் தமிழ்ப்பள்ளி மாணவி லினிதா கணேசன், நான்காவது நிலையில் சிலிம் ரிவர் தமிழ்ப்பள்ளி மாணவி அனுஷா பிரகாஷ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் ஸ்லிம் ரிவர் தமிழ்ப்பள்ளி மாணவி ஹாரி சாந்தினி ராஜன் முதல் நிலையிலும், மகா கணேச வித்யாசாலை தமிழ்ப்பள்ளி மாணவி திவானி சர்குணன் இரண்டாவது நிலையிலும், கிளேபாங் தமிழ்ப்பள்ளி மாணவன் சேரன் ராஜ் கணேசன் மூன்றாவது நிலையிலும், வால்ப்ரோக் தோட்ட தமிழ்ப்பள்ளி மாணவி நவானி காளியப்பன் நான்காவது நிலையிலும், சென்ட் மேரி தமிழ்ப்பள்ளி மாணவன் துர்வன் குமரன் ஐந்தாவது நிலையிலும் வெற்றி பெற்றனர். பேச்சுப் போட்டியில் ஈவிட் தமிழ்ப்பள்ளி மாணவி சுபா நாகஸ்ரீ நாகரான் முதல் நிலையிலும், இரண்டாவது இடத்தை குரோ தமிழ்ப்பள்ளியைச் சேர்ந்த சஜிதா கணேசன், சென்ட் திரேசா தமிழ்ப்பள்ளியைச் சேர்ந்த தமிழினி ராஜேந்திர சோழன் மூன்றாவது ஆகிய மகிழும்பூ தமிழ்ப்பள்ளி மாணவி புனிதமலர் நான்காவது இடத்திலும், துன்சம்பந்தன் தமிழ்ப்பள்ளி மாணவன் ரிஷன் ராஜ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். இப்போட்டியை பேராக் மாநில தமிழ்ப்பள்ளி தலைமையாசிரியர் கழகம் மாவட்ட ரீதியாக 24 ஆண்டுகள் நடத்தி வரும் வேளையில் நிகழ்வில் சிறப்பு வருகை புரிந்தார். சிங்கை சிப்புத் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசவன் சுப்பிரமணியம் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கி பாராட்டினார். மாணவர்கள் தாய்மொழி கல்வியில் மேலும் சிறந்த அடைவுகளை பதிவு செய்ய இந்த போட்டிகள் ஆண்டுதோறும் நடத்தி வருவதாகும். பேராக் மாநில வளர்த்தமிழ் விழா ஏற்பாட்டுக்குழு தலைவர் ஆந்திரா காந்தி கண்ணையா வரவேற்பு உரையில் குறிப்பிட்டார். வளர்த்தமிழ் போட்டியில் முதல் நிலை மற்றும் இரண்டாவது நிலையில் தேர்வான மாணவர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் நெகிரி செம்பிலானில் தேசிய நிலையில் நடைபெறவிருக்கும் போட்டியில் பங்கேற்பார்கள் என்று மாநில தமிழ்ப்பள்ளி தலைமையாசிரியர் கழக தலைவர் பழனி சுப்பையா மேலும் விளக்கினார். என் பெயர் திவானி சர்குணன். நான் தேசிய வகை மகா கணேச வித்யாசாலை தமிழ் பள்ளியில் பயிர்கிறேன். இன்று நான் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் 2ஆம் பரிசு வழங்கியுள்ளேன். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. தொடர்ந்து அடுத்த மாதம் நான் தேசிய அளவிற்கு போகிறேன். அங்கேயும் நான் முதலாம் பரிசு வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறேன். வணக்கம், என் பெயர் ஹரிசாந்தி. நான் ஸ்லீம் ரிவர் தமிழ் பள்ளியில் பயில்கின்றேன். நான் திருக்குறள் மனன போட்டியில் கலந்து கொண்டு முதல் நிலையை பெற்றுள்ளேன். இதனால் நான் மாலி மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்துள்ளேன். இதனால் நான் தேசிய அளவிற்கு சென்று அதிலும் வெற்றி பெற்று மாவட்டத்திற்கும் பள்ளிக்கும் பெருமையை அடைய உதவுவேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் புனிதமலர் ராஜசேகர். நான் HKT மங்களம்பூலேருந்து வரேன். நான் பேச்சு போட்டியில் பரிசு எடுத்திருக்கிறேன். என்னோட மனம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே வரும் போட்டி எல்லாத்துலேயும் நான் வெற்றி பெறுவேன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். நான் வெற்றி பெற்று என்னோடய பள்ளிக்கும் என்னோடய பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்ப்பேன்னு ஒரு நம்பிக்கையிலையும் இருக்கேன். நன்றி. என் பேர் சிவனேஸ்வர். நான் கிந்தாஸ் லாத்தான் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நான் கடந்த 2 வருஷமாக இந்த கவிதை போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் நெகிரியில் நான் 1வது எடுத்திருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் என்னோட. அப்புறம் என் ஸ்கூலுக்கும் ரொம்ப பெருமை. அப்புறம் தமிழினி ராஜேந்திர சோழன். நான் சென்ட் திரேசாஸ் கான்வென்ட் தமிழ் பள்ளியிலேருந்து LMS தயாராலேருந்து வந்திருக்கேன். நான் பேச்சு போட்டியில் கலந்து 3ஆம் நிலையை வெற்றி பெற்றிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்று முதல் பல போட்டிகளை கலந்து கொண்டு இதை தவிர மற்ற பல போட்டிகளில் வெற்றி பெறுவேன் நம்பிக்கை இருக்குது. இதுக்கு முன்னுக்கும் பல போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கேன். ஆனால் நெகிரி வர இந்த போட்டி மட்டும்தான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என் பெயர் பழனி சுப்பையா, பேரா மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் தலைவர். இவ்வருட வளர்த்தமிழ் விழா 2024ஆம் ஆண்டாக 24 ஆண்டுகளை கடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், நம் தமிழ் பள்ளி மாணவர்களிடையே தமிழ் மொழி பற்றையும் தமிழ் மொழி ஆர்வத்தையும் தமிழ் மொழியின் ஆழத்தை புரிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்காக தமிழ் மொழி சம்பந்தமான சில போட்டிகளை ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட ரீதியில் நடைபெற்று பிறகு மாநிலம், பிறகு தேசிய அளவில் இந்த ஆண்டு நெகிரி செம்பிலானில் நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
என் பேர் டிக்ஷனரி. நான் வந்து 10ஆம் பாடங்களில் எஸ்டிகிடி தொன்சாமதில் வந்திருக்கேன். நான் இப்போ முதல் தடவை பேச்சு போட்டியில் சேர்ந்துருக்கேன். இப்போ எனக்கு 5வது கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் டீச்சர் வந்து இதை நல்லா ட்ரைனிங் பண்ணனால தான் இப்போ நான் வந்து 5ஆவது வந்திருக்கேன். அவ்வளோதான். வாரத்தில் பள்ளிகளுக்கு நான் என்னுடைய பணியில் முக்கியத்துவம் கொடுப்பது உண்டு. 50 பள்ளிகள் இருக்கின்றது. அதில் 8 தமிழ் பள்ளிகள். 50 பள்ளிக்கும் தொகுதி மானியம் இவ்வாண்டு 2,56,000 ஆண்டு ஆக்டிவிட்டிக்காக கொடுத்திருக்கின்றேன். மேலும் பல ஆக்டிவிட்டிக்கு அவர்கள் தொடர்ந்து கேட்கும் பொழுது அது பரிசீலித்து கொடுத்துட்டு இருக்கின்றேன். சுங்கைசிப்போட் இந்த 8 தமிழ் பள்ளிக்கு எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் வேண்டிய உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆக இன்று சுங்கைசிப்போட்டில் நடைபெறும் இந்த விழாவுக்கு அவருடைய உரையில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி இருக்குமான்னு கேட்டார். அதனால சுங்கைசிப்போட்டில் இருக்கக்கூடிய இந்த பள்ளி தமிழ் பள்ளிக்கு இந்த விழா பரிசாக சுங்கைசிப்போட் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அந்த பள்ளிக்கு தமிழ் பள்ளிக்கு ஸ்மார்ட் போர்ட் வந்து ஒரு யூனிட் ஒரு பள்ளிக்கும் வழங்கப்படும். ஒரு ஸ்மார்ட் போர்ட் 18,000 சரிங்களா? அப்போ இதே 1,00,000 மேலே போயிடும். சரி, ஆகையால் நான் நீண்ட நேரம் எடுக்க விரும்பவில்லை. நிகழ்ச்சி பல அங்கங்கள் இருக்கின்றது. கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.